வணக்கம்பா. நான் தான்ப்பா உங்க ராயப்பன் பேசிட்டு இருக்கேன். இது உங்க பழைய ராயப்பன் இல்லப்பா. முற்றிலும் ரொம்ப புதிய ராயப்பன். இதை பத்தி நீங்க நினைக்கும் போதெல்லாம் ராயப்பன்னாலே உங்களுக்கு சம்பவம் தான் ஞாபகம் வரணும். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறது ரொம்பவும் ஆச்சரியமான பயங்கரமான சம்பவம்ப்பா. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருந்ததுப்பா. உங்க அம்மா திடீர்னு கோவம் வந்து சர்க்கரை தூக்கி போட்டான்ப்பா. டப்பா ஃபுல்லா சர்க்கரை பேஸ்டா போச்சுப்பா. வேர்க்கடலை தூக்கி போட்டாங்கப்பா. வேர்க்கடலை எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லா தெரிச்சிச்சுப்பா. எங்க பார்த்தாலும் சர்க்கரை வேர்க்கடலை வீடு ஃபுல்லா தான்ப்பா. இந்த பொண்ணுக்கு செம்மட்டிப்பா. அவங்க அம்மாட்ட இருந்து கையில இருந்து அப்படியே அவங்க அம்மா கிழிச்சு ரத்தம்ப்பா. தொடப்பத்தினால ஒரு பக்கம் கழுத்து சுளுக்கிக்குச்சுப்பா. பாவம்ப்பா, அந்த பொண்ணு தொடப்பத்திலேயே அடி வாங்குதுப்பா. ஆனா அதையும் தாங்கிட்டு அந்த பொண்ணு இருக்குதுப்பா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது. இதுல இருந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன்ப்பா. உங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டு பத்திரமா நடங்கப்பா. இதான்ப்பா உங்க ராயப்பனோட கருத்து. ராயப்பன் இன்னைக்குமே போய் சொல்ல மாட்டாரு. அதுதான் அவங்க ராயப்பன். இந்த ஏரியாலேயே எவ்வளோ பெரிய டான்னாலும் அது ராயப்பனா மட்டும்தான்ப்பா இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாம் ராயப்பனோட உண்மையான குரல் கேட்டுட்டே இருந்தீங்கப்பா. அந்த ராயப்பனோட உண்மையான குரலை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா. நான் அவங்க ராயப்பன். இதுதான் என்னோட குரல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ப்பா இப்போ என்னோட வாய்ஸ் என்னான்ட்டு. தமிழுக்காக போராடுவோம்ப்பா. தமிழுக்காக என்ன நடந்தாலும் நம்ம விட்டு கொடுக்க கூடாதுப்பா. இதான் என்னோட ஒரே குறிக்கோள்ப்பா. வச்சிடறேன்ப்பா.